திமுகவின் துணை பொதுச் செயலாளர், வனத்துறை அமைச்சர், முன்னாள் கல்வி அமைச்சர் பொன்முடி ஆல்ரெடி மேடை பேச்சில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக ஓசின்னு கேவலப்படுத்தினாரு. அப்பவுமே பெண்கள்லாம் பயங்கர அதிருப்தி, ஒரு படி மேலே ஆபாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவரெல்லாம் கண்டனம் தெரிவித்தா போதாது. கனிமொழியக்கா, நீங்கள் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கியிருக்காரு முதல்வர் அவர்கள். இதெல்லாம் பத்தாது, கட்சியை விட்டு நீக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்கள் கட்சிக்கு சாபக்கேடு. திமுக திராவிட மாடல்னாலே அசிங்கமாக பேசுவாங்க, இது கீழ்த்தரமாக பேசுகிறாரு. இவருக்கு வாயால் செப்டி டேங்க் ஏதாவது வருது எங்கள் வாயில். இந்த மாதிரி ஆளெல்லாம் கட்சி ஒரு தலைவராக இருப்பதை இது கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதுனால வீட்டில் அவர்களுடைய தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்களாம். தொண்டர்கள் கல் எடுத்துகிட்டு போயிருக்கணும், குவிஞ்ச அனுதாபத்தில் போகக்கூடாது. பெண்கள் எப்படி அவர் இவ்வளவு மோசமாக பேசும்போது பெண்கள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னே தெரியல. நாம் கேட்டுட்டு இருக்க இன்னும் ஆபாசமாக, இன்னும் மோசமாக பெண்களை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் எப்போது மாதிரி சூடு சொரணை இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருப்போம்.